கவிதையாகட்டும், கட்டுரைகளாகட்டும், குறுநாவல்களாக இருக்கட்டும், நாவல்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்திய தத்துவ மரபினுடைய நீட்சியாக நான் கருதுகிறேன். இது வந்து ஆரம்பத்திலிருந்து இந்த டே ஒன்லேருந்து நான் எப்போ ஆனந்த அணுகுனோ அப்போ இருந்து இருக்கும்போது எப்படி ஒரு பெரிய அந்த கடல் எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கிய பேர் அமைதியோடு இருக்கிறதோ அது மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன். நான் ரெண்டாவது, இந்த அவருடைய அந்த ஒவ்வொரு பணிக்குமே அந்த பணிக்கான மரியாதையை, அதாவது ஒரு இந்த சிந்தனைனா சிந்திப்பதற்கான அந்த பொதுவான காலவழி எடுத்துக்கொண்டு, அல்லது ஒரு படைப்பை செய்யும்போது அந்த படைப்பிற்கான எந்த காலம் இருக்கோ அதற்கான காலத்தையும் அது போதுமான அதற்கான காலத்தை கொடுத்து அதன் போக்கிலேயே அந்த படைப்பை ஒரு சிறப்பானதான படைப்பாக கொடுக்கக்கூடிய வல்லமை இது ஆனந்த் அவர்களுக்கு இருக்கிறது. எனக்கு கிட்டத்தட்ட சொல்லும்போது நான் அவர்கிட்ட எல்லாத்துலேயுமே சொல்லுவேன், என்னுடைய கவிதைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய 2 பேரை சொல்லுவேன் எப்பயுமே, அவர் ஆனந்த் அவர்களையும் பிரம்மராஜனோடு சொல்லுவேன். அந்த அவர் இந்த விஷயத்தை பேசின 2 பேருமே, சங்கராம சுப்பிரமணியாக இருக்கட்டும், அவர் கிருஷ்ணமூர்த்தி, 2 பேருமே அந்த சரியாக அவதானித்தார்கள். ஒரு கவிதை இருக்கும் பொழுது அந்த கவிதையினுடைய அந்த ஒரு வார்த்தையினுடைய அந்த முழு அர்த்தத்தையும் அனுபவித்து அதன் வாயிலாக அந்த சொல்ல வேண்டிய விஷயத்தை குழப்பமற்ற முறையிலே சொல்லக்கூடிய வல்லமை தமிழில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களே ஆனந்துக்கு மட்டும்தான் வாய்த்திருக்கிறது என்பது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் உறுதிப்பாடும் இருக்கிறது. அவரவர் கைமணல் தொடங்கி தற்போது எழுதிய அந்த காலவழி நாவல் வரைக்குமான அந்த அவர் கிட்டத்தட்ட அவரை படிக்கிறதுக்கு நான் காணாமல் போகும் கதையெல்லாம் படிப்பதற்கு ஒரு பெரிய அனுபவம் வேணும். தமிழில் வந்து நான் பொதுவாக வந்து இந்த தத்துவ மரபில் பேசும்போது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. தத்துவ மரபில் வந்து கவிதைன்றதோ ஒரு ஒரு மிஸ்டிக்கான விஷயம், மாயமான விஷயந்தான். அதுக்கு வந்து தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம சொல்லும்போது அந்த தமிழினுடைய அந்த மொழியினுடைய அந்த ஒளி, அது குறிப்பாக அந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் எப்பயும் அந்த மாயத்தன்மை இருந்து கொண்டே வந்திருக்கிறது. சொல்லும்போது சொல்லுவாங்க, அருணகிரிநாதர்கிட்ட சொல்லும்போது முருகன் வாய் எழுதினார், சும்மா சொல்லறன்னு சொன்னாருன்னு சொல்லி அதிலிருந்து அவர் ஒரு பெரிய கவிஞனானார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி காலமேகப்புலவனுக்கு தன்னுடைய 8 சுண்ணத்தை வாயில் வச்சதுனால அவர் கவிதை ஆனாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம அந்த பெரிய புராணம் எழுதும்போது முதலடி உலகம் யாவையும் உலகலாம் உணர்ந்தோரக்கரியன்னு சொல்லுவாங்க. அப்போ கம்பராமாயணத்தை சொல்லும்போது உலகலாம் உணர்ந்தோரக்கரியன்னு முதல் வார்த்தையை கடவுள் எடுத்து கொடுத்தார். இந்த ஒரு பெரிய மித்து வந்து கவிதைக்கு மட்டும்தான் தமிழில் தொடர்ந்து இருந்து வந்திருக்கு. அந்த மித்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் எழுதின அந்த இளவரசி கவிதை கூட பார்க்குறேன். ஏன்னா தமிழில் இந்த கவிதைக்கான அந்த மித்து அல்லது கவிதைக்கான அந்த பேராற்றலை ஏதோ ஒரு பெரிய சக்தி கொடுக்குன்ற அந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய கவிஞர் எல்லாத்துக்குமான ஒரு ஒட்டுமொத்த அடையாளமாக நான் இளவரசி கவிதையில் பார்க்குறேன். அந்த இளவரசி கவிதையில் பார்த்தீங்கன்னா அவருடைய அவரவர் கைமானலையோ அல்லது அந்த மற்ற கவிதையில் இருக்கக்கூடிய அவர் சொல்லியிருப்பாங்க, அந்த காலத்தையும் இடத்தையும் அந்த மனவெளியையும் வைத்து எழுதக்கூடிய ஒரு கவிஞன், அல்லது ரொம்ப 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 சொஃபிஸ்டிகேட்டடாக எழுதக்கூடிய ஒரு ஆள் எப்படி இந்த இளவரசி கவிதை எழுதியிருக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய அந்த அவரவர் கைமணலையும் அவருடைய அந்த நான் காணாமல் போவதையும் அல்லது அவருடைய அந்த கட்டுரைகளும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு அந்த நீளாங்களை வச்சு கோடு போட்டு அதை கட் பண்ணி கோடு போட்டு இந்த பக்கம் 4 பக்கம், இந்த சைடு 4 இன்ச் இருக்கணும், இந்த பக்கம் 3 இன்ச் இருக்கணும், இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர் இருக்கணும், இந்த வளைவு இருக்கணும், இந்த நுணுக்கம் இருக்கக்கூடிய எல்லா அந்த ஸ்ட்ரக்சர்லோடு இருக்கக்கூடிய ஒருவன் எப்படி அந்த இளவரசி கவிதையில் எழுத முடியும்னு அது தெரியவில்லை எனக்கு. அந்த இளவரசி கவிதையினுடைய அந்த ஃப்ளோ போட்டிங்கன்னா ஆட்டோ ரைட்டிங்குமே தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கோம். இது இந்த ரெண்டும் சொல்லப்போனால் இது வந்து இந்திய கவிதை மரபின் இந்திய தத்துவ முறை நீட்சியாகத்தான் ஆனந்தை நாம் கொடுத்துருக்கு. அதில் அந்த இளவரசி கவிதையில் என்னென்னா, இதுக்கு எனக்கு இன்னும் இந்த கூட்டத்தில் ஒரு சின்ன இது என்னென்னா, இந்த கூட்டத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து பேசணும்னு எனக்கு ஒரு பேராசை இருந்துச்சு. அந்த உண்மையில் அது ஆசையில் பேராசை, எனக்கு நேரமே இல்லை இப்படியா படிக்கணும். பட் எனக்கு என்ன தைரியத்தில் ஒத்துக்கிட்டேன்னா, ஆனந்த் என் கூடையே இருக்கிறவர், நான் கிட்டத்தட்ட பார்த்து 4-5 வருஷம் ஆச்சு. ஆனால் எனக்கு எப்பவுமே டெய்லி இருக்கக்கூடிய அந்த நம்ம கூடையே இருக்கக்கூடிய ஒரு
அந்த சொல்ல ஒரு மனிதனில் அவர் ஆனந்தம் இருக்கார். எப்படி இந்த நம்ம பார்க்காட்டினாலும் நமக்குள்ள ஒரு பெரிய அந்த கன்சோல்னஸ் ஒரு நம்மளை காற்றுப்படுத்தக்கூடிய ஒரு இது இருக்குல்ல, அது இருக்கும். அவர் கூட எனக்கு நிறைய அந்த கவிதையை பற்றி பேசும்போது ஒவ்வொரு கவிதை தோப்பு என்னுடைய கவிதை தோப்பு வந்ததுக்கப்புறம் அந்த கவிதை தோப்பு ஒரு ஃபஸ்ட் டிராஃப்ட் எடுத்துகிட்டு நானும் அவர் ஆனந்த் சார் கூட உட்காந்துருப்போம். கிட்டத்தட்ட அந்த கவிதையினுடைய அவர் எல்லாம் முடிச்சுட்டு எதுக்கு ஏன் இச்சு வச்ச, எதுக்கு சென்று வந்துச்சு, எதுக்கு ஏன் வாழ்ந்தது, இதுக்கு சொல்லுங்கள். அது ஒரு ஆசிரியரமாக இல்லை. அவர் ஆக்சுவலாக எப்படி கேட்பாருன்னா, கேட்கும்போது நம்மகிட்ட போகும்போது நம்ம ஒரு பாதை கேட்போம்ல, ஒருத்தர் போய் இப்போ ஒரு தெரியாத மனுஷன்கிட்ட போய் சார் அந்த பாதைக்கு அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லும்போது அவர் அட்ரஸ் நமக்கு அந்த முகவரி காமிக்கும் போது நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன வரீங்க அப்படின்னு கேட்பாங்களே, அது மாதிரி இந்த உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணுன்னா, இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும். அந்த உங்களோட உதாரணம் தெரியும். இங்கே நல்ல மீன்கள்னால் இப்போ இங்குனா எங்கே, அப்போ இது எங்கே விற்கிறேன்னா இப்போ இங்கே வேணால் நீங்கள் அழிச்சிரும். நல்ல மீன்கள் அப்போ நல்ல மீன் இல்லைன்னா இப்போ கெட்ட மீன் விற்போம், அப்போ நல்லா அழிச்சிரும். அப்புறம் மீன் இருக்கிறது மீன்கள் விற்கப்படுன்ற மாதிரி எல்லாத்தையும் போர்டை அழிச்சிட்டு சார் இல்லை சார் நான் அப்புறம் எழுதிட்டு வரேன் சார்ன்னு சொல்கிற அளவுக்கான உங்களை உணர வச்சுருவார். அதாவது என்னென்னா, நீங்கள் எழுதக்கூடிய நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்குமான உண்மையான அர்த்தத்தை தொடர்ந்து அனுபவத்தோடு தான் எழுதணுன்ற அந்த ஒரு கான்சியஸை தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே கொடுத்துருந்தார். ஏன்னா சொல்லும்போது எழுதின எல்லாத்தையுமே நினைக்கிற எல்லாத்தையும் எழுதக்கூடாது, நீங்கள் திருப்பி உள்ளே விடுங்க, திருப்பி ப்ராசஸ் ஆகிட்டு வரட்டும், அது டென்ஷன்லாம் வரட்டும், அதுவாக வரும் அப்படின்னுவார். அந்த 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 வெளிப்பாடு தான் ஆனந்தனுடைய எல்லா எழுத்துலையும் காண முடியும். அவர் ஆக்சுவலாக எப்படி எவ்வளோ அவர் கவிதையை இன்னும் சொல்லப்போனால் அவர் இந்த அவரோட கைமனாக இருக்கட்டும் அல்லது அந்த மொத்த தோப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஒரே வாசிப்பில் வாசிட்டு போகவே முடியாது. நீங்கள் எடுத்தீங்கன்னா இது இந்த 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 ஜேர்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய, எனக்கு தெரிஞ்சு ஐம் வெரி ஹாப்பி தட் சாருக்காக ஒரு நாள் கருத்தரங்க வச்சு அந்த கருத்தரங்கில் இத்தனை பேர் கலந்து அவரை விவாதிக்கிறோம் அப்படின்னாலே எனக்கு இப்போ இருக்கக்கூடிய இலக்கியத்து மேலே பெரிய நம்பிக்கை வருது. ஏன்னா கடகடான்னு போகிறத தாண்டி ஆனந்த படிக்கிறதுக்கு, ஆனந்த விவாதிக்கிறதுக்கு அவர் பேசக்கூடிய அவர் கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கு இன்னொரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம் இருக்குது, எனக்கு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ராபர்ட்டா கலாஸோட எழுதும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இருக்குது. அந்த காலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட சொன்னேன், அவரை தோற்று வேறு நாளில் மொழிபெயர்த்திருக்க முடியாது. இதோட என்னன்னா சொல்லும்போது 2-3 பேர் இந்த நம்ம கோழைக்கண்ணனை பற்றி சொன்னாங்க. கோழைக்கண்ணன் இருக்கும்போது அவர் கோழைக்கண்ணன் கூட இருக்கும்போது கோழைக்கண்ணன் இந்த ஜஸ்டிஸ் துரதிஷ்ட எவ்வாறு கூறினான்ற அந்த நாவல் இவர் இருக்கும்போது தான் மொழிபெயர்த்தார். அவர் கூட தான் இருந்தார். ஒருவேளை அவர் கூட இருந்ததுனால தான் அவர் ஆற்றுப்படுத்தி தான் மனித சமுதாயத்தை ஆற்றுப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றுட்டாரான்னு கூட எனக்கு ஒரு இதுக்குள்ளே இருக்கும். அவர் கோழைக்கண்ணனை மேனேஜ் பண்ணுறதே ஒருவேளை அந்த பிள்ளை விளையாட்டு ப்ளஸ் அந்த ஜஸ்டிஸ் துர்வாசம் ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் வந்துச்சு. அப்போ என்னுடைய அவரோட இந்த ஆகவே நான் ஒரு புத்தகத்துக்கு கோழைக்கண்ணன் ஒரு முன்னுரை எழுதியிருப்பார். எனக்கு புக்கு இது வரைக்கும் முன்னுரை எழுதலை. சாரோட அந்த என்னோடய ஜெராக்ஸ் காப்பி சாப்பிட்றதுக்க பார்த்து படிச்சுட்டு அவராக ஒரு முன்னுரை எழுதியிருப்பார். அப்போ சொல்லும்போதே சொல்லுவார், இவர் நம்மகிட்ட சொல்கிற விஷயத்தை தாண்டி அவர் பேசும்போது இப்படி சொன்னால் ஒரு புரியத்தினுடைய அந்த உயரத்தையும் ஆழத்தையும் அகலத்தையும் அலாசி ஒரு உண்மையான சொரூபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விதமான உரையாடலாக இருக்கும். பட் ஆனால் ஒரு பொழுதும் தான் அந்த உரையாடலில் அவர்கிட்ட அறிவுரை சொல்கிற மாதிரியோ அல்லது ஒரு ஆசிரியத்தனமோ இல்லாத ஒரு நண்பனாக சொல்லக்கூடிய உண்மையான உண்மை இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் போது உண்மையிலே உங்களுக்குள்ள ஒரு எழுத்தாளனோ கவிஞனோ இருந்தால் கொண்டு வரக்கூடிய வல்லமையும், நீங்கள் எழுத்தாளனோ கவிதை இல்லாட்டினா நீங்கள் யாருன்னு சொல்லக்கூடிய அந்த காட்டக்கூடிய அந்த விஷுவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பேராற்றலும் அவர்கிட்ட இருக்குது. அதுதான் இந்த எழுத்தாக வெளிப்பட்டுருக்கு. அது என்ன எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ அவரை பேசும்போது சொல்லம்ல, பொதுவாக ஒரு தமிழில் ஒரு சின்ன இருக்குது, நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு சில கோயிலில் சொல்லுவாங்க, அந்த சாமியை என்னால் கண்ணு முன்னாடி கொண்டு வரவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க.
பார்த்துருவீங்க. சில எல்லாத்தையும் உருவத்தை கொண்டு வர முடியும். பார்த்தோன்னே அப்படியே நமக்கு ஒரு பேராச்சரியமாக இருக்கும். வெளியில் வந்து நம்ம திருப்பி அந்த விஷுவலைஸ் பண்ணோம்னா சில எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுவோம், சில பார்த்தா விஷுவலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும். ஆனால் நமக்குள்ளே பெரிய ஒரு என்ன சொல்கிற பெரிய அனுபூதி இருக்கும். அந்த அனுபூதித்தனமான விஷயங்கள் எழுதக்கூடியதில் வல்லமை தமிழ் இருக்கக்கூடிய சில எழுத்தாளர் 2-3 எழுத்தாளரில் ஒரு முக்கிய எழுத்தாளராக நான் ஆனந்த பார்க்குறேன். எப்படி இது எனக்கு எப்படி சொல்கிறதுனா, இன்றைக்கு நாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, நம்ம இந்த புயலில் ஒரு தோணி சொல்லும்போது எல்லோரும் சிங்காரத்தை சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இந்த சிங்காரம் சொல்லியிருந்தால் இருந்தாலும் இன்னொரு 10 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருப்பான்ப்பா அப்படின்னு. ஜி நாகராஜன் சொல்லுவாங்க. ஜி நாகராஜன் இருக்கும்போது குறைந்தபட்சம் ஜி நாகராஜன் சொல்லியிருந்தா ஒரு தெரிஞ்சிருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரன் பிடிச்சிருக்க மாட்டான். ஏன்னா ஒரு எழுத்தாளனுக்கு அங்கீகாரமே இல்லாமல், என்ன மகாபெரும் மிக படைப்புகள் படைத்து அங்கீகாரம் இல்லாமல் போன காலகட்டத்தில் ஒரு எழுத்தாளன், இன்னும் சொல்ல போன ஆனந்த மாதிரி ஒரு படைப்பாளி, ஆனந்த் தமிழனுடைய ஒரு முழுமையான படைப்பாளி. அவர் கட்டுரை, சிறுகதை, நாவல், கவிதை, இன்னும் ஓவியம். இன்னும் இன்றைக்கி பேசாத விஷயம் என்னென்னா ஆனந்திட்டு இருக்கக்கூடிய ஆனந்தனுடைய ஓவியங்கள், வரைகோட்டு ஓவியங்கள். நான் அதை இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சிட்டே வந்தேன், நான் நல்ல வரதுன்னு நினச்சேன். அந்த வரைகோட்டு ஓவியங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம உள்ளே தூங்கிட்டு இருக்கும்போது கனவு காணும்போது நமக்குள்ளே ஒரு படம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சைடில் தூங்கி படுத்தினா ஒரு இருட்டில் அந்த கருங்கோடில் ஒரு பெரிய படம் வர மனசுக்குள்ளே அந்த படம், அந்த படத்தை ஃபுல்லாக அப்படியே வரைகிறாரோ ஆனந்த் அப்படின்னு தோணும். அவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை, அது என்னென்னா அது எவ்வளோ முக்கியமான கவிஞரோ அவ்வளோ முக்கியமான மனச்சித்திரங்களை வரையக்கூடிய ஒரு ஓவியர். அது யாரும் சொல்ல நினைக்கிறேன். அவர் பெரிய அற்புதமாக அவர் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா, உள்ளே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே அவர் படமாக வரைஞ்சக்கூடிய ஒரு அளம்பெருத்து. இல்லை, எல்லா இடத்துலையும் என்னோட பெரும்பாலும் வந்து ஆகாஷம் இருந்தால் என்னோடய ட்ராயிங் சொல்லிய பர்பஸாகவே போட்டிருக்கேன். நான் எதுக்கு அந்த படத்தை, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இந்த இறைவனை பார்த்துட்டு தெளிவில் வரும்போது உருவம் ஏன் தெரியாதுன்னு சொன்னதுக்கு சொன்னேன்னா, ஆனந்தை பற்றி பேசணும் நிறையா தோணும். கீழே இறங்கினதுக்கப்புறம் ஐயோ அதை சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இஸ் எ கம்ப்ளீட் லிட்ரேரியன், தமிழ் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து அதற்கான மரியாதையோடு செய்யக்கூடிய மனுஷன் நினைக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் அப்படின்ல, அவர் எல்லாத்துலேயுமே பயங்கர சின்சியராக பண்ணக்கூடிய ஒரு கரெக்டாக என்ன சொல்கிறது, ஒரு நம்ம தமிழ் மரபில் இல்லாத ஒரு மிக ஒழுங்கான ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி. இப்போ இங்கே வந்திருக்க எல்லாருமே என்ன சொல்லப்போனால் அவர் சாவாக இருக்கட்டும், மோகனங்கரன் இருக்கட்டும், இது இந்த நம்ம படத்தில் சொல்லலை, இது ஒரு மாதிரி ஒரு பேட் அலைஸ், ஒரு சின்சியராக இருக்கக்கூடிய பயங்கர ஒழுக்கமாக இருக்கக்கூடிய, அதாவது என்ன சொல்கிற 4 ஸ்டெப் வைக்கணும், 2 ஸ்டெப் வளையணும் அப்படியான ஒரு அது அந்த அந்த எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்களா, வார்த்தை வேறு வாழ்க்கை வேறு வித்தியாசம் இல்லாமல் எழுதக்கூடிய ஒரு அற்புதமான, என்ன சொல்கிற தமிழுக்கு மரியாதை தரக்கூடிய எழுத்தை கொண்ட அந்த சமூகத்தினுடைய ஒரு முக்கிய படைப்பு தலைவனான அவர் ஆனந்த் சாரை பார்க்குறேன். அவ்வளோ சின்சியர் ஆனந்த் சார். ஏன்னா அதை படைப்பாக பார்க்கக்கூடிய மனநிலை இருக்குல்ல, அதில் வந்து அவர் ஆனந்த் சாருக்கு வந்து ஈக்குவலாக யாரையும் நான் பார்க்க முடியல. நிறைய பேசணும்னு தோணிட்டு இருந்துச்சு. அவங்க எனக்கு கட்டுற சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு நாளில் எப்படியா கலந்துக்க முடியாமல் போயிடுமோன்னு பயத்தில் தாண்டி அவரை வந்து பார்த்ததே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான தருணம். இந்த கட்டுரை எழுதுவோம், நிறைய எழுதுன்னு நினைக்கிறேன். நிறைய யோசிச்சுட்டு வந்துட்டு அந்த அவர் கைமான கவிதையெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எல்லாம் மறந்துருச்சு. இதை பேசணும் அதை பேசுன்னு நினச்சி நான் இல்லை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே என்கிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கணும்னு அதில் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதனால் இந்த நேரத்தில் ஆக்சுவலாக அது தனியாக ஒரு 2 நாள் நான் கருத்தரங்கு வைக்கணும்னு நினச்ச இந்த காலகட்டத்தில் அவங்க அன்புக்குரிய தோழி அவங்க லாவண்யாவும் சிட்டுது நடந்தது வந்து உண்மையில் இந்த கவிதை சூழலில் ஒரு முக்கியமான ஆட்களை, ரொம்ப சீரியஸான ஆட்களை கூப்பிட்டு பேச வச்சது வந்து நாம் அவருக்கு செய்யக்கூடிய கௌரவம் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி. உங்களோட கலந்துகள் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. மிக்க நன்றி நண்பரே.